ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 2. இன்றைக்கி கொத்தமல்லி புதினா சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வாசனை மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சமோசா, பஜ்ஜி, சாண்ட்விச், இன்னும் ஏன் ரைஸ்க்கு கூட சூப்பர் சாய்ஸுங்க. இன்றைக்கி 1 கப் புதினா 1 கப் கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி இன்னும் கட் பண்ணலை. ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டேங்க. ஒரு 1/2 இன்ச்சு சைஸு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 6 வரமிளகாய், அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். பச்சைக்கடலை பருப்பு போடுறேன், உளுந்தம் பருப்பும் போடுறேன். பருப்பு 2 செவக்க வறுக்கணும், வறுத்துட்டோம். இப்போ பூண்டு இஞ்சி போட்டுட்டேங்க. ஒரு 2 வதக்கணும், அவ்வளோதான். இப்போ வரமிளகாய் போடுறேன். ஒரு 15 செகண்ட்ஸ் வறுத்தா போதும். இப்போ புளியையும் போட்டுட்டேன். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை போடுறேன். புதினா போட்டதுக்கப்புறமா வதக்கணுங்க. ஆனால் கலர் மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சுருங்கணும், அவ்வளோதான். தலை எல்லாமே கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை போடணும். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமும் ரொம்ப வதக்கக்கூடாது. இதுவும் கொஞ்சம் சுண்டி வந்துச்சுன்னா போதுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு கொத்தமல்லி தலையும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் மாற்றணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போடுறேன். இப்போது இதோட தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவை சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணுங்க. இப்போ தாளிக்க போகிறேன். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு பாருங்க செவந்துருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். வாசனைக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்க்குறேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, கொஞ்சம் லூஸாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.